வெறும் 85 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான ஒரு திரைப்படம் உலகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த திரைப்படத்தின் பெயர் பேக்ரூம்ஸ். 2026ஆம் ஆண்டு வெளியான இந்த ஹாலிவுட் ஹாரர் திரைப்படம் வெளியான சில நாட்களிலேயே உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த படத்தின் தயாரிப்பு செலவு வெறும் $10 மில்லியன், அதாவது சுமார் 85 கோடி ரூபாய் மட்டுமே. ஆனால் படம் வெளியான முதல் வார இறுதியிலேயே உலகம் முழுவதும் $118 மில்லியன், அதாவது சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. அமெரிக்காவில் மட்டும் முதல் 3 நாட்களில் 692 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது. இதன் மூலம் இந்த படத்தை வெளியிட்ட A24 நிறுவனத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஓபனிங் வசூலை பெற்ற திரைப்படமாக பேக்ரூம்ஸ் மாறியது. இந்த படத்தின் வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் அதன் இயக்குனர். பேக்ரூம்ஸ் திரைப்படத்தை இயக்கியவர் கேன் பார்சன்ஸ். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த படம் வெளியாகும் போது அவருக்கு வயது வெறும் 20 மட்டுமே. ஒரு சாதாரண யூடியூப் வீடியோ தொடராக தொடங்கிய பேக்ரூம்ஸ் இன்று 1000 கோடி ரூபாய் வசூலை தாண்டி உலகளாவிய சினிமா நிகழ்வாக மாறியுள்ளது. பெரிய நடிகர்கள் இல்லை, பிரம்மாண்டமான VFX இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசமான கதை, மர்மமான சூழல் மற்றும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மட்டுமே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றியுள்ளது. தற்போது வரை பேக்ரூம்ஸ் திரைப்படத்தின் மொத்த வசூல் 1068 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வெறும் 85 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 கோடிக்கும் அதிகமான வசூல். ஹாலிவுட் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை. பேக்ரூம்ஸ் பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த படத்தை பார்க்க போகிறீர்களா? கமெண்டில் தெரிவியுங்கள்.